Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கம்யூனிகேஷன் பாசிபிளா இல்லையா, கரண்ட்லி உங்க லவ்டு ஒன் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் யூ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Do like my videos, do subscribe my channel. So take a deep breath, think about this person. Imagine them. Say this person name 3 times. 1, 2, 3. Okay, got it. Jumping cards. See this. இது உங்கள் ஃபர்ஸ்ட் நோ காண்டாக்ட் இல்லை, உங்களுக்கு நிறைய நோ காண்டாக்ட் வந்திருக்கும். பட் திஸ் டைம் லாங் பீரியட் நோ காண்டாக்ட். நிறைய டைம் நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்னும் சைலன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். சம்டைம்ஸ் லைஃப் பிரிங்ஸ் சைலன்ஸ் பிட்வீன் யூ டூ. ஏன் இந்த சைலன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வருதுன்னா, எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்கள் லவ்டு ஒன் உங்களுக்கு ஃபுல்ஃபில்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்கள் லவ்டு ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நீங்கள் அவங்களுக்கு ஃபுல்ஃபில்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். அப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, ஐ see here நீங்கள் லாட்ஸ் ஆஃப் லவ் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் லவ்டு ஒன் கிட்ட இருந்து. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, மெச்சூரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் ஃப்ளாஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்க ஃப்ளாஸ் மேபி உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணீங்களா? ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்கள் 2 பேருக்கும் ஈகோ இல்லை, எசிடேஷன். உங்கள் லவ்டு ஒன்னுக்கு எசிடேஷன்ஸ் இருக்குது. ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்க எசிடேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ட்ரையல் பார்த்துருப்பாங்க. உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு எசிடேஷன்ஸ் இருக்குது. ஏன் உங்கள் லவ்டு ஒன் எசிடேட் பண்ணுறாங்கன்னா, சிச்சுவேஷன், அவங்க சர்க்கம்டன்ஸ் அண்ட் சம் பீப்புளோட இன்வால்மெண்ட்டுமே இருக்குது. மேபி அதர் பீப்புள் உங்கள் லவ்டு ஒன் மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். மேபி see this, other people involvement இந்த கனெக்ஷனில் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் லவ்டு ஒன் அதர் பீப்புள் சொல்கிறத லிசன் பண்ணுறாங்களா? 50% அவங்க லிசன் பண்ணுறாங்க. another 50 thinking about you. Sometimes 2 people stop talking but their heart don't stop feelings. ஃபார் எக்ஸாம்பிள், பியூட்டிஃபுல் கப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, பட் ஃபீல் பண்ணுறது, மிஸ் பண்ணுறது, திங்க் பண்ணுறத அவங்க ஸ்டாப் பண்ணலை. இதுதான் உங்கள் லவ்டு ஒன்னோட எக்ஸாக்ட் ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் யூ. உங்கள் லவ்டு ஒன் டிசைட் பண்ணியிருக்காங்க சைலண்ட்டாக இருக்கணும், உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும்னு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இந்த கனெக்ஷன்லேருந்து அவங்க வாக் அவே பண்ணியிருக்காங்க அண்ட் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் அவங்க இப்போ இருக்காங்க. பட் உங்கள் லவ்டு ஒன் இதை டிசைட் பண்ணலை. அவங்க என்ன டிசைட் பண்ணலைன்னா, உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கணும், மிஸ் பண்ணாமல் இருக்கணும், லைக் தட்.
அவங்க அதை டிசைட் பண்ணலை, உங்ககிட்ட பேசாமல் இருக்கணும்னு மட்டும் அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் லவ்டு ஒன் கன்ஃபியூஷனாக இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. See this, confused about you and about this relationship. One small conversation, one small message இந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணிடும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ இருக்க சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடும். ஒன் ஸ்மால் கான்வர்சேஷன் குட் ஹீல் எவ்ரிதிங். நீங்கள் எப்போது ஸ்லீப்லெஸ் நைட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், மென்டல் பீஸ் இல்லாமல் இருக்கலாம். ஒன் மெசேஜ், ஒன் லவ் மெசேஜ் could change everything. One small love message இந்த ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணிடும். உங்கள் லைஃப், உங்கள் லவ்டு ஒன் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இப்போது இந்த கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. வித்தவுட் யூ உங்கள் லவ்டு ஒன் இன்கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. கரண்ட்லி இந்த கனெக்ஷன் இப்போ எப்படி இருக்குன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் சேசிங், சேசர் அண்ட் ரன்னர் இல்லை. இந்த கனெக்ஷன் ஒன் பர்சன் சேஸ் பண்ணுறது, அனதர் ஒன் ரன் பண்ணுறது, அது இல்லை. இங்கே உங்கள் லவ்டு ஒனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் ரீயூனியன் வேணும், உங்களுக்கும் ரீயூனியன் வேணும், மியூச்சுவலாக இருக்குது. இப்போ உங்கள் லவ்டு ஒனுக்கு என்ன வேணும்னா கிளாரிட்டி. கிளாரிட்டி இருந்தால் தானே நெக்ஸ்ட் லெவல் இந்த ரிலேஷன்ஷிப் போகும். கிளாரிட்டி இல்லாமல் எப்படி போகும்? உங்கள் லவ்டு ஒனுக்கு கிளாரிட்டி இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருக்குது. உங்கள் லவ்டு ஒனுக்கு டவுட் இருந்தாலும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்க லைஃப், அவங்க ஃப்யூச்சர் உங்கள் கூட தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. See this, உங்கள் லவ்டு ஒனுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா ரைட் நவ் அவங்க இந்த கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டுடே ஆர் டுமாரோ அவங்களுக்கு கிளாரிட்டி வந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக கமிட்மெண்ட்ஸும் தருவாங்க. நீங்கள் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் லவ்டு ஒன் கம்யூனிகேஷன் ப்ளஸ் கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தரணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ரீம் அண்ட் விஷஸ். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், என் லவ்டு ஒனுக்கு எப்போ கிளாரிட்டி வரும்? இட்ஸ் டேக் டைம். உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா, சைலன்ஸ் தட்ஸ் நாட் மீன் எண்டிங். இது என்னன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சைலன்ஸ் இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. சைலன்ஸ் எப்போவுமே எண்டிங் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் both heart still connected. I'm right. உங்கள் லவ்டு ஒனுக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியல, அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க லவ் உங்ககிட்ட ஹவு டு எக்ஸ்ப்ரெஸ் இட். உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஹார்ட்டில் வேறு இருக்கும், அவங்க உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வேறு. உங்கள் லவ்டு ஒன் ரியல் ஃபீலிங்ஸ் என்னன்னா, உங்கள் லவ்டு ஒன்னால் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிளேஸில் அதர் பர்சனை அவங்களால பிளேஸ் பண்ண முடியாது, வைக்க முடியாது. உங்ககிட்ட உங்கள் லவ்டு ஒன் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. யூ ஆர் தி ஒன். உங்களை எப்படி அவங்க கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, பியூர் சோல் அண்ட் பியூர் லவ் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்களை பியூராக நினைக்கிறாங்க, பியூரிட்டி. இந்த ஒன் லைனுக்கு நிறைய மீனிங் இருக்குது.
நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்கள் லவ்ட் ஒன் பர்சனாலிட்டியே இதுதான். அவங்களால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது அவங்க ரியல் ஃபீலிங்ஸ். சம்டைம்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இவங்க ரியல் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா ரியலாக இருக்கு. எஸ், சீரியஸ்லி இன்னசென்ட். உங்களால் உங்கள் லவ்ட் ஒன் விட்டு வாக்கவே பண்ண முடியாதுல்ல. சேம் உங்கள் லவ்ட் ஒனுக்கும் அப்படி தான். நீங்கள் அதை அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, பட் உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே இருக்க முடியாது. அவங்க எப்படி உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணியிருப்பாங்கன்னா நீங்கள் இல்லாமல் அவங்களால இருக்க முடியும். லைக் தட். சம்டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி உங்கள் லவ்ட் ஒன் சேட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அண்ட் உங்கள் லவ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட பேசுகிறதுக்காக நீங்கள் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. நாட் டு டெக்ஸ்ட். நீங்கள் எதுக்கு செக் பண்ணியிருப்பீங்கன்னா அவங்க எனர்ஜிஸ் ஃபீல் பண்ணுறதுக்காக நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணுறப்போ உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ், லவ், தாட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்க சேட் நீங்கள் ரீட் பண்ணுறப்போ, அவங்க ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறப்போ. இன் திஸ் கனெக்ஷன் எமோஷ்னல் பாண்ட் பிரேக் ஆகலை. உங்கள் லவ்ட் ஒன்னுக்கு உங்ககிட்ட பேசணும்னு இருக்குது, பட் அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. தே டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட். கைஸ், ஜஸ்ட் திங்க், உங்கள் லவ்ட் ஒன்னால் அவங்க ரியல் ஃபீலிங்ஸே உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ரைட்? எப்படி அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதும் தெரியல. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அவங்களுக்கு பேசணும்னு தோணுது, பட் ஏன் அவங்க பேச மாட்றாங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்றாங்க, அவங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. ப்ளஸ் உங்கள் லவ்ட் ஒனுக்கு உங்களை ஹெவியாக மிஸ் பண்ணுறப்போ உங்ககிட்ட பேசணுன்னு நினைக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் எசிடேட் ஆகுறாங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னா கன்ஃபியூஷன் உங்கள் லவ்ட் ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு உங்கள் லவ்ட் ஒன்னை அவுட் சைட் பார்க்குறப்போ நார்மலாக இருக்கும். இன்சைட் டீப் டவுன் இந்த பர்சன் அப்படி இல்லை, சஃபர் ஆகிட்ருக்காங்க. ஆன்சைட்டி, டிப்ரெஷன். அவங்களுக்கு எப்போவுமே பிடிக்காது அவங்க செல்ஃப் அவங்க டீக்ரேட் பண்ணுறது. உங்கள் லவ்ட் ஒன் ரீசனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா உங்ககிட்ட பேசுகிறதுக்கான ரீசன். இப்போது அவங்க உங்ககிட்ட பேசினாங்கன்னா அது ரேண்டமாக இருக்கும், அது கரெக்டாக இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நேச்சுரலாக ஒரு ரீசன் கிடைக்கணும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. லைக் சம்திங் ஜென்யூன். ஃபோர்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போது உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா கன்ஃபியூஷனோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களால அவங்க ஃபீலிங்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும் நினைக்கிறாங்கன்னா லவ் ஃப்ளோயிங்காக இருக்கணும், ரேண்டமாக இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடாது, ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கக்கூடாது, ஃபைட் இருக்கக்கூடாது, ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது, லவ்விங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. லைக் கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டே வரும்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. They want the conversation to flow loving, not a random start. உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லி அண்ட் ஜென்யூன். திஸ் டைம் அவங்க ட்ரூ எமோஷன்ஸ், ட்ரூ ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு அவங்க இருக்காங்க. திஸ் டைம் நோ ஐடென்டிக் கேம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆர்குமெண்ட்ஸ் வந்திருக்கும். உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட நிறைய ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் இரிட்டேட்டிங், டார்ச்சர். உங்கள் லவ்ட் ஒன்னோட மென்டல் டார்ச்சரும் நீங்கள் தான், மென்டல் பீஸும் நீங்கள் தான். லெட்டர் JNLMOIK. டேட் ஆஃப் பர்த் நம்பர் 5/25
22, 7, 14, number 3, birth month, April, March, September, October. This person could be Capricorn, Taurus, Virgo, Leo, Aries, Sagittarius and Pisces. இந்த லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, எவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்தாலும் உங்கள் லவ்டு ஒன்னால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல, உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியல. திஸ் டைம் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்கள் கூட கனெக்ட் ஆச்சுன்னா, உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர். பாய் வித் லவ் அண்ட் லைட் மை டியர் ஸ்வீட் ஆர்ட்ஸ்.